ஜீவானந்தம் ஐயாவும் சிங்காரவேலன் ஐயாவும் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க மக்களுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க. அந்த காலத்து அரசியல் கட்சிகள்ல இப்ப பண்றதெல்லாம் தியாகம் கிடையாது, அவங்க பண்ணினதுதான் தியாகம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜீவானந்தம் சிங்காரவேலர் மாதிரி ஒரு தியாக தலைவர்கள், ஒரு போராளிகள், ஒரு மக்கள் தலைவர்களை நம்ம வரலாற்றிலே பார்க்க முடியாது. தமிழ் சமுதாயமே ஜீவானந்தத்தை சிங்காரவேலரை மறந்துடுச்சு. நம்ம சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சிங்காரவேலரும் ஜீவானந்தம். அந்த போராளிகள் மாதிரி ஆக சிறந்த போராளிகளை நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது. இந்தியாவில் முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடியை ஏற்றி அந்த மே தினம், உழைப்பாளர் தினத்தை கொண்டாடியவர் சிங்காரவேலர். கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய ஒரு பிதாமகன்னே சொல்லலாம் சிங்காரவேலரை. அது மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஜீவானந்தம்னு ஒரு தவறு இருக்கிறாரு அப்படின்னு, ஆனா அவர் இவ்வளவு விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஒரு போராடி இருக்கிறாங்க. தமிழ் இனத்துல இருந்துட்டு அவங்க இவ்வளவு தூரத்துக்கு போராடி இருக்காங்க. இப்ப திடீர்னு ஒருத்தவங்க தமிழை பத்தியோ இது சொல்லும் போது அவங்களே நம்ம தூக்கி கொண்டாடும் போது நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க இவங்களையே கொண்டாட மாட்டாங்க. அதான் இந்த மக்களுக்கு அதான் சொல்றேன்ல, இங்க ஆடம்பரமும் பணமும் அதிகாரமும் ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா ஒரு மேட்டிமையான விஷயங்கள் இருக்குதோ அதை தான் மக்கள் நம்பி போறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் எது கவர்ச்சியா இருக்கோ அதை பாக்குறாங்க. ஆனா இந்த நபர், இந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவங்க. அது இந்த மக்களுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க போராடிய தலைவர்கள் தான் இந்த ரெண்டு பேருமே. தமிழ் சமுதாயத்துடைய ஒரு ஆகச்சிறந்த தலைவர்கள், ஆகச்சிறந்த ஆளுமை, ஆகச்சிறந்த பொக்கிஷம்னா எந்த காலத்திலுமே பாத்தீங்கன்னா அது ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் தான். அவங்கள மீறி எந்த தலைவர்களும் வர முடியாது. வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். நீங்க நிறைய பேரை பத்தி எங்களுக்கு நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கும் நீங்க சொல்லும் போது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இந்த காணொலி மூலமா பார்த்து நிறைய தெரிஞ்சுப்பாங்க. வரலாற்றில் இருக்கிற தலைவர்களை பத்தி, போராளிகளை பத்தி அதெல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான கம்யூனிஸ்ட் போராளிகள் ஜீவானந்தம் ஐயாவும் சிங்காரவேலன் ஐயாவும் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. சொன்னா தெரியும் இவங்க தான், இவங்க மக்களுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க, மக்களுக்காக நிறைய விஷயங்களை இழந்திருக்காங்க, மக்களுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த காலத்து அரசியல் கட்சிகள்ல இப்ப பண்றதெல்லாம் தியாகம் கிடையாது, அவங்க பண்ணினதுதான் தியாகம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களை பத்தி கொஞ்சம் சின்னதா மக்களுக்கு தெளிவா கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜீவானந்தம் சிங்காரவேலர் மாதிரி ஒரு தியாக தலைவர்கள், ஒரு போராளிகள், ஒரு மக்கள் தலைவர்களை நம்ம வரலாற்றிலே பார்க்க முடியாது. இன்றைக்கி நான் கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்களை பற்றி பேசும்போது எனக்கு மன வருத்தமாக இருக்குது, எனக்கு சங்கடமாக இருக்குது. எனக்கு நான் என்ன சொல்ல, ஒரு எதிர்ப்பாக நான் பதிவு பண்ணுறேன். அதை தமிழ் சமுதாயமே அந்த தலைவர்களை மறந்துருச்சு. இந்த ஜீவானந்தம் சிங்காரவேலன்ற ஆகச்சிறந்த தலைவர்களை தமிழ் சமுதாயமே எனக்கு மறந்துருச்சு. அவங்கள பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. அவங்க என்ன சிந்தனைகளை இந்த சமுதாயத்தில் விதைக்க நினைச்சாங்களோ அதை பற்றி யாருக்கும் கவலையும் இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த தமிழ் சமுதாயமே ஜீவானந்தத்தை சிங்காரவேலரையும் மறந்துருச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சிங்காரவேலரும் ஜீவானந்தம். அந்த போராளிகள் மாதிரி ஆக சிறந்த போராளிகளை நம்ம உலகத்திலே பார்க்க முடியாது. எப்படி சொல்கிறதுன்னா, அந்த பொது உடைமை சிந்தனை, அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்காக தன்னலமற்ற தியாகத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதிகாரம், பணம், பதவி, சொத்து, சுகம் எதையுமே எதிர்பார்க்காம உண்மையாக இடதுசாரியாக களத்தில் போராடியவர்கள் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும். ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதுக்கடுத்து ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம், அவர் நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கோடீஸ்வர பின்புலம்லாம் கிடையாது, ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். ரெண்டு பேருமே எளிமையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான். இந்தியாவில் முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொடியை ஏற்றி அந்த மே தினம், உழைப்பாளர் தினத்தை கொண்டாடியவர் சிங்காரவேலர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய போராளி, கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய ஒரு பிதாமகன்னே சொல்லலாம் சிங்காரவேலரை. அது மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா அவர் தென் மாவட்டத்திலேருந்து வர்றாரு. அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு காந்தி சுதந்திர போராட்டத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு போகிறாரு. ரெண்டு சம்பவம் மட்டும் சொல்லிடுறேன். காந்தியை பார்க்குறாரு ஜீவானந்தம், பார்த்து பேசுகிறாரு. பேசும்போது இந்த மாதிரி இவரோட எளிமை, இவருடைய நேர்மையை பார்த்து காந்தியே சொல்கிறாரு, உங்களோட சொத்து என்ன, இந்த நாடு தான் என் சொத்து அப்படின்னு சொல்லி ஜீவானந்தம் சொல்கிறாரு. அது காந்தி சொல்கிறாரு, நீங்கள் தான் அந்த நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லி ஜீவானந்தத்தை சொல்கிறாரு. இது ஒரு இது. அப்புறம் கடித பரிமாற்றம்லாம் இருந்தது காந்திக்கு இவருக்கும்.
அதுக்கடுத்து ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி கூப்பிடுறாரு கலந்துக்கிறதுக்கு. அப்போ முதலமைச்சர் இருக்கிற காமராஜர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராயபுரம் எம்எல்ஏ, ராயபுரத்துக்கு ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். ஆனால் அவர்கிட்ட வீடு கிடையாது, சொத்து கிடையாது, சோகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, காரு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வளோ எளிமையான ஒரு எம்எல்ஏ அந்த காலத்தில். தாம்பரத்துக்கிட்ட ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்ந்தார் ஜீவானந்தம். இதெல்லாம் வந்து சான்றுகள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க. அப்போ வந்து காமராஜர் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து என்ன நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரல, ஏன் டிலே பண்ணுறன்றப்ப, என்கிட்ட ஒரு வேட்டி ஒரு வெள்ளை சட்டை தான் இருக்குது, அதை துவச்சி போட்டிருக்கேன், அது வந்து காஞ்ச உடனே போட்டு வந்துடுறேன், அதான் டைம் ஆகுது அப்படின்றார். அப்போ இப்படி எளிமையாக இந்த தலைவரால் வாழ்ந்துருக்காங்களா? கக்கன் காமராஜர் இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ நல்லக்கண்ணு சங்கரையாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம், அப்புறம் வந்து ஜீவானந்தம் நல்லக்கண்ணையோட ரொம்ப நெருங்கிய நண்பர். இன்னைக்கு கக்கன் காமராஜர் ஜீவானந்தம் சங்கரையாலாம் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம் சிங்காரவேலருக்குலாம் அப்புறம் தான். அப்போ ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமை. சிங்காரவேலர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக வந்து படிக்கிறார். அந்த காலத்திலே ஒரு மீனவ சமுதாயத்துலேருந்து ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. வழக்கறிஞர் அவர், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பார் கவுன்சிலில் போய் என்ரோல் பண்ணுறாரு. என்ரோல் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. அப்போ இந்த உயர் சாதியினர் பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து அவர் வந்து நீ மீனவ சமுதாயத்தை சேர்ந்து நீ எல்லாமாட வழக்கறிஞராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்துறாங்க. அப்பயே அந்த ஜாதிய தீண்டாமை கொடுமைகளை அவர் பார்க்குறாரு. அப்போ அந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்த அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம சமூக சீர்திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் பணியவே தூக்கி போட்டு வந்துடுறாரு வெளியே வந்து முழு நேர ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக, சமூக செயற்பாட்டாளராக, மக்கள் பணிகளுக்காக இடதுசாரி இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு களப்பணியாற்றுறாரு சிங்காரவேலர். இப்போ சிங்காரவேலரும் ஜீவானந்தமும் பெரியாரோட இருந்தாங்க. பெரியாரோட இருந்து அவங்க வேலை செஞ்சாங்க. நிறையா சுயமரியாதை இயக்கம், சமூக சீர்திருத்த பணிகளை மேற்கொள்கிறாங்க. பெரியாரே ஏற்றுக்கிட்டாரு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் பொது உடைமையும் தான் உலக மனிதர்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு. அப்புறம் காலப்போக்கில் பெரியார் என்ன பண்ணுறாருன்னா, பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்துக்கு தடை விதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. நாடு முழுக்க வந்து ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியெல்லாம் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டுறாங்க. அப்போ பெரியார் என்ன சொல்கிறாரு, இப்போதைக்கு நான் வந்து கம்யூனிஸ்ட்டு பொது உடைமை வேலைகளை ஈடுபட மாட்டேன், நான் வந்து அதை நிறுத்துறேன். இப்போதைக்கு நான் சுயமரியாதை இயக்கம் உருவாக்கி ஜாதி பார்ப்பனிய கட்டமைப்பை எதிர்க்கிறதா என்னோட வேலைன்னு சொல்லணும்னு ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் அவர்கிட்ட விலகிடுறாங்க. எங்களை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் பொது உடைமையும் மார்க்சியமும் தான் சமூகத்துக்கான விடுதலை, அந்த வேலையை நாங்கள் பார்ப்போம், நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும் பாருங்கன்னு விலகி போயிடுறாங்க. அப்புறம் தனியாக வெளியே வந்தும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க. இப்போ சிங்காரவேலர்லாம் எந்த அரசு அதிகாரத்தில் இருந்தவர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, வார்டு கவுன்சிலர் ஒன்றுமே கிடையாது, ஆனால் மக்களுக்கு வேலை செஞ்சார். அதே மாதிரி ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக மட்டும்தான் இருந்தார், ராயபுரம் எம்எல்ஏவாக இருந்தார். கட்சிக்கு தான் வந்து அவர் சம்பள பணம் போயிடும், கட்சி கொடுக்குற பணத்தை தான் அவர் வாழ்ந்தார். குடிசை வீட்டுக்குள்ளே தாம்பரத்தில் கொட்டும் மலையில் அவர் வந்து குடிசை வீட்டில் வந்து வாழ்கிறார். அந்த சம்பவம்லாம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் சந்திக்க போகிறப்ப அந்த வீட்டுக்குள்ளே மழை தண்ணி வருது, புக்ஸ்லாம் வச்சுருக்காரு, வீடு முழுக்க புத்தகம் தான். இன்னொரு கேள்வி இருக்குது, இப்போ அவங்க வந்து அரசியலில் இருந்தவங்க, அவங்க சாகிற வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்களா? ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்களுக்கு நான் வாழ்க்கை தியாகம் பண்ண தலைவர்கள். அந்த மக்கள் நலனுக்காக தான் போராடி இருக்காங்க. இப்போ ஜீவானந்தம்னா இந்த மக்களுக்காகவே போராடி தன்னுடைய சொத்து சுகம் வீடு வாசல் தன்னோட திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எதை பற்றியுமே ஒரு கவலை இல்லை, முழுக்க மக்கள் பணி. இப்போ இப்படி தான் செயல்பட்டுருக்காரு. அப்போ ஜீவானந்தம் இன்னொரு விஷயம் நீங்களாம் நோட் பண்ணீங்கன்னா, தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்துடைய வழக்காடு மொழி ஆக்குறதுக்கு ஜீவானந்தம் போராடினார். தமிழ் மொழியில் நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்தார். தமிழ் தேசிய உணர்வோடு செயல்பட்டார். தமிழ் இன விடுதலைக்கு தமிழ் மொழியும் தமிழர் இன உணர்வும் தான் நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுன்றதையும் பேசினார். இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க, மீனவ மக்களுக்காக போராடி இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நிறைய இதில் போராடி இருக்காங்க, படிப்புக்காக போராடி இருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல நம்மளை வந்து அங்கீகாரத்தோடு நம்ம ஒரு இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களுக்காக போராடி இருக்காங்க. ஏன் அவங்கள பற்றி எல்லாம் வந்து யாருமே வெளியே பேச மாட்டாங்க, இவங்க இருந்ததுக்கான சான்று எதுவுமே காமிக்க மாட்டாங்க. மக்கள் வரலாறு மறந்துட்டாங்க. இந்த மக்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவன் வந்து அவங்களோட இருந்த நிறைய பேர் இப்போ வரைக்கும் இருக்காங்கல்ல, இருக்காங்க. இப்போ நல்லக்கண்ணையா சங்கரையாலாம் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்தோட நெருங்கிய நண்பர்கள். இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லக்கண்ணையா ஜீவானந்தத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அவரோட நெருங்கிய நண்பர், உயிரான நண்பர். இப்போ ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தம்னு ஒருத்தவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரியும், ஆனால் அவர் இவ்வளோ விஷயம்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியாது. அவரோட பேரை நம்ம பேசும்போது கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு போராடி இருக்கிறாங்க. தமிழ் இனத்தில் இருந்துட்டு அவங்க இவ்வளோ தூரத்துக்கு போராடி இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒருத்தவங்க வந்து தமிழை பற்றியோ இது சொல்லும்போது அவங்களே நம்ம தூக்கி கொண்டாடும் போது நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க இவங்களையே கொண்டாட மாட்டாங்கன்னு கேட்குறேன். அதான் இந்த மக்களுக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, இங்கே வந்து ஆடம்பரமும் பணமும் அதிகாரமும் ஒரு விதமான வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு மேட்டிமையான விஷயங்கள் இருக்குதோ அதை தான் மக்கள் நம்பி போகிறாங்க. இதுதான் வந்து உண்மை, இதுதான் வந்து எது கவர்ச்சியாக இருக்கோ அதை பார்க்குறாங்க. ஆனால் இந்த நபர் இந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையானவங்க, அது இந்த மக்களுக்கு வந்து ரீச் ஆக மாட்டேங்குது, இந்த மக்கள் புரிய மாட்டேங்குது. ஆனால் இவங்க செய்த சீர்திருத்தத்தை யாருமே செஞ்சிருக்க முடியாது. இன்னும் யோசிச்சு பாருங்கள், ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுக்க போராடிய தலைவர்கள் தான் இந்த 2 பேருமே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு இவர்கள் செய்த
புரட்சி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய உணர்வோடு செயல்பட்டவங்க, தமிழர்களாய் வந்து இவங்க களத்தில் பணியாற்றுறவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் மனித குலத்திற்கான விடுதலை, மனித பிரச்சனைகளுக்கான உலக பிரச்சனைகளுக்கான தீர்வுன்னு சொல்லி அந்த இறுதி மூச்சு வரை போராடியவங்க. இப்போ சிங்காரவேலர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறுதி வரை வந்து சிபிஐ நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து அவ்வளவு வந்து அந்த கட்சியோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஆளுமையாக இருக்கிறாரு. இன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீ யாருமே பேசுறதில்ல. இப்போ சிங்காரவேலரை பற்றி யாருமே பேசுறதில்ல. இப்போ ஜீவானந்தம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் தான் அவங்களும் அவரும் மெம்பராக இருந்தார். அவங்களும் அந்த ஒரு காலத்தில் வந்து பயணமான ஒரு மாபெரும் ஆளுமைகள் அவங்க ரெண்டு பேருமே. அதுக்கடுத்து பார்த்தா காந்தியே வியப்பு ஏற்படுத்தியிருக்கு ஜீவானந்தத்தோட வாழ்க்கையை பார்த்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் வியந்து போயிருக்கிறாரு, பெரியாரே வியந்திருக்கிறாரு ஜீவானந்தம் அவர்களை பார்த்து. அப்போ என்னென்னா இப்போ ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் இப்படி இயக்கத்தில் செயல்பட்டு இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு சமூக சீர்திருத்தத்தை நோக்கி அவங்க பயணமாயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு அடுத்து வந்த தலைவர்கள் வந்து அதை முன்னெடுக்கவில்லை. அவர்களை போன்ற தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல், ஒழுக்கம் சார்ந்த அரசியல், பண்பு சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த அரசியலை இன்று யாருமே செய்யவில்லை. அதான் ஒரு பெரிய செட்பேக். என்னன்னா அந்த தலைவர்கள் வரலாறு யாரும் தூக்கி பிடிக்கல, அதுதான் பெரிய செட்பேக் ஆயிடுச்சு. இப்போ இளைஞர்கள் மாணவர்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அதான் ரொம்ப வருத்தம். ஒரு மிகப்பெரிய சகாப்தங்கள் ஆளுமைகள் வந்து மறைக்கப்பட்டுருச்சு. அப்போ என்னென்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒன்றும் இல்லை, தண்டையார்பேட்டில் தான் வந்து ஜீவானந்தத்துடைய சமாதி இருக்குது. ரொம்ப சின்ன சமாதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் அங்கே கதறுவாங்க, அவரோட நினைவு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு போயிட்டு கதறுவாங்க, எங்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் அவர் அப்படின்னு. வேற எந்த தலைவரையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்து நிறைய தலைவர்கள் வியந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு தலைவரா, இப்படி ஒரு லீடரா. அதுவும் பெரிய இன்டெலெக்சுவல்ஸ், அறிவுஜீவிகள், நிறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள், மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வை மிக்க திட்டம் உங்கள்கிட்ட இருந்தது இந்த சமுதாயத்தின் மீது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிய கருத்தியலை வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லெவலில் அமல்படுத்தினாங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை, கால்மார்க்ஸ் பற்றி அதிகமாக வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து தெரிய வைத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து என்ன சொல்லுன்னா ஜாதி மத பேதமற்ற வர்க்க பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாதிய மத தீவிரவாதம் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, எந்த ரீதியாகவும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வாழ்க்கையவே தியாகம் பண்ணி வேலை பார்த்தவர்கள் தான் இவங்க. இவங்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரொம்ப எளிமை. நீங்கள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா நடந்தான் போவாங்க, இவங்க ரெண்டு பேருமே நடந்து போவாங்க, சாதாரண பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போவாங்க. இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருந்தவங்க. அவங்க கடைசி காலத்தில் அவங்க மரணம் அடையும் போது கூட பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப காசு பணம் எதுவுமே, சொத்து எதுவுமே கிடையாது. ஜீவானந்தம் தான் மரணம் அடைகிறப்ப அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட ரொம்ப ஒரு மனிதர்கள் மாணிக்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாழ்ந்த தலைவர்களை இந்த சமுதாயம் மறந்துருச்சு. அதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ இந்த காணொலி மூலியம் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த மார்க்சிய பொது உடைமை, இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் வந்து இந்த சமுதாயத்தின் உலக பிரச்சனைகளுக்கான தீர்வுன்னு அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துல இருந்து இந்த இளைஞர்களும் மாணவர்களும் சமுதாயமும் ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் விட்டு சென்ற அந்த 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 கடமைகள் அதை எடுத்து வந்து முன்னின்று எல்லாரும் வந்து தலைவர்கள் அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்ற பாடுபட வேண்டும். அதுதான் வந்து உண்மையிலே ஜீவானந்தத்துக்கும் சிங்காரவேலருக்கும் நம்ம செய்யக்கூடிய பங்களிப்பு. இப்போ இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் எவ்வளவு பங்களிப்புகள், அவ இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், பெரியாரோட பயணமானதாக இருக்கலாம், இந்த பொது உடைமை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தை வச்சு அவங்க வந்து பணியாற்றியதாக இருக்கலாம், பொது சேவைகளாக இருக்கலாம், அரசியல் அதிகாரத்தில் எம்எல்ஏவாக இருக்கப்போ கூட அவர் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கையாக இருக்கலாம். அதுக்கடுத்து இவர்கள் கனவு கண்ட அந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா ஒரு சமதர்ம, ஒரு சமத்துவ ஒரு சமுதாயத்தை தான் அவங்க கனவு கண்டாங்க. அது இப்போ நிறைவேறியிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக நிறைவேறவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தலைவர்கள் இப்போ நமக்கு இல்லை. அதனால் வந்து தமிழ் சமுதாயத்துடைய ஒரு ஆகச்சிறந்த தலைவர்கள், ஆகச்சிறந்த ஆளுமை, ஆகச்சிறந்த பொக்கிஷம்னா எந்த காலத்திலுமே பார்த்தீங்கன்னா அது ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் தான். அவங்கள மீறி எந்த 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 தலைவர்களும் வர முடியாது. இன்னும் இவங்களை பற்றி நிறைய விஷயங்களை மக்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லுவோம். இப்போ வந்து இவங்க யாருங்கிறத நம்ம இந்த காணொலி மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கோம். இவங்க எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எந்தெந்த விஷயத்துக்கு இவங்க முக்கியமாக மக்களுக்காக போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம தெளிவாக மக்களுக்கு சொல்லுவோம். இன்றைய தலைமுறைகளுக்கு இது வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு காணொலியாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி காஸ்ட்ரோ. தொடர்ந்து நன்றி, வணக்கம்.